ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உதைபா சீசைடு பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கப்பலில் இப்போ நம்ம போகிறோம். கப்பல் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்மலாம் இதை பார்த்தது இல்லையா நம்ம ஒரு பக்கம். அதனால் இதை பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு அது. ஏன்னா ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. கவர் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த கப்பலோட வாசலில் வந்து ஒரு ஆள் வந்து நின்று எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி உள்ளே ஏற்றுறாங்க. நாங்கள் உள்ளே போகும்போதே எங்களுக்கு செம ஜாலியாக இருந்தது. உள்ளே போயிட்டு அங்கே நிறைய சீட்டெலாம் இருந்தது. சிட்டிங் சீட் இருந்தது, சாயறதுக்கு இருந்தது. நம்ம தேவைன்னா அந்த கப்பலில் ஓரத்தில் உட்காந்து கூட வேடிக்கை பார்த்துட்டே வர்ற மாதிரி எல்லாம் சீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் காசு கொடுத்து தான் நம்ம வாங்கிக்கணும். இது பாருங்கள், அந்த கடலோட இதை பார்த்தாலே ஆனந்தமாக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கவே. அது போகந்தனி ஒரு ஒரு 1/2 ஹவர் வந்து மேலே ஏறி நின்று நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். 1/2 ஹவர் வரைய நமக்கு டைம் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜெலாம் வந்துடுது. இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிட்ஜு. இது பக்கத்துலேயே ஒரு டவர் இருக்குது. அந்த டவர் பார்க்குறதுக்கு எல்லாருமே தனியாக ஒரு ட்ராவல் பண்ணி வராங்க. இது பாருங்கள், இது கேப்டன் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ட்ரைவ் பண்ணுவாங்களோ என்னன்னு தெரியல எனக்கு. 2 கேப்டன் இருக்காங்க அது உள்ள. அது அது சுற்றி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மேலே ஏறி நிற்கிறதுனால கீழே கூட்டம் இல்லை. எல்லாம் மேலே ஏறி நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் கீழே எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம எங்கேனாலும் உட்காந்துக்கலாம். இப்போ மேலே காமிக்கிற பாருங்கள். இப்போ கப்பலோட மேல் தளத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. இப்போ மேலே ஏறி நின்று கொஞ்சம் தூரம் வரைய நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே கீழே போக சொல்லிடுறாங்க. கீழே போய் உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். 1 ஹவர் ட்ராவல் டைம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 yen வருது. இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடியே இந்த கப்பலுக்கு வந்து புக் பண்ண வேண்டியது இருக்குது. டிக்கெட் புக் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த டைமுக்கு கிடைக்கும். அதுவும் டைமிங் இருக்குது. நாங்கள் வந்து 11 புக் பண்ணியிருந்தோம். எங்கள் பேத்தி அதில் செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. குஷியாக இருந்தது. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு பாட்டுக்கும். அங்கே வர ஜாப்பனீஸ்லாம் அவள் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு க்யூட்டுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஹவாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவளுக்கு நிப்பாட்டவே இல்லை டான்ஸை. ஒரே செம்ம ஜாலி தான். நாங்களுமே ஜாலியாக தான் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கப்பல் வாசல் ஓப்பன் ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு அதை காமிக்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். பாருங்கள், ஓப்பன் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அந்த நம்ம கீழ் தளத்துக்கும் கப்பலோட தளத்துக்கும் சேர்த்து ஒரு பிளேட்டு போட்டு நம்மளை வெளியே அனுப்புறதுக்காக அதை ஜாயின் பண்ணி விடுறாங்க. இவரோட வேலை வந்து அந்த கப்பலை உள்ள அனுப்புறது, வெளியே அனுப்புறது. இதுதான் அவரோட வேலை. இப்போ எல்லோரும் நாங்கள் ஜாலியாக சுற்றி